ஒரு பாட்டி தன்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கும்போது ஸ்டாலின் அவர்களை செருப்படுத்த அடிக்கிற வீடியோவை யார் சர்க்குலேட் பண்ணாங்களோ அவங்களை கைது செய்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ திமுக ஆட்சியில் நம்மளால் எதுவுமே வாய் திறந்து பேச முடியாத ஒரு வீடியோ கூட வெளியிட முடியாதா? நிச்சயமா திமுக கிட்ட கருத்து சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது. அது நம்ம பார்த்த ட்வீட் போட்டாலே அரெஸ்ட் பண்ணி எத்தனை பேர்த்த படாத பாடு பார்த்து பார்த்தோம். இவர்கள் அரெஸ்ட் பண்ணனாலேயே எதிர்கட்சிகள்லாம் ஒன்று கூடனதும் இருக்குது. எல்லா எதிர்கட்சியுமே கடந்த காலங்களில் பேசுனது கூட இப்போ இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது விமர்சிக்கிறதையும் தாண்டி இவர்கள் ஆட்சியில் இல்லாத காலத்தில் யாரெல்லாம் திமுகவை விமர்சித்தார்களோ அவர்கள் மேலேயெல்லாம் தேடி தேடி வன்மத்தோட பழி வாங்கினாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை கூட பார்த்தோம்னா ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், நம்ம ராஜேந்திர பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் திமுகவை ரொம்ப விமர்சித்தாங்க. ரொம்பவே மற்ற அமைச்சர்களோட காட்டமாக விமர்சித்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களை கைது செய்கிறது ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டார், ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அந்த அளவுக்கு அவர்கள் மிக தீவிரமாக ஒரு வன்மத்தோடு செயல்படக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கே அந்த நிலைமை, அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கே அந்த நிலைமை ஏற்படுதுன்னா சாதாரண கருத்து சொல்லக்கூடிய மக்களோட குரலாக எதிரொலிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பல பேர் பார்த்தோம் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வழக்குகள் எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பேசுகிற நம்ம மேலே வழக்குகள் வரதான் செய்யும். வழக்குகளுக்கு பயந்து மக்களுக்காக குரல் கொடுக்காம இருக்க முடியாது. அதான் சொன்னேன், சில போராளிகள் நான் சொன்ன அந்த தவளை வாயர்கள் காசை வாங்கிட்டு அமைதியாயிருவாங்க. உண்மையாக மக்கள் குரல் கொடுக்குறவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அதை அடக்குமுறை கொண்டு திமுக அடக்க முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் மக்களோட குரலை அடக்க முடியாதுங்கிறத யதார்த்த உண்மை.